ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன கண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா போகிற போக்கில் ஒரு vlog. நம்ம தூத்துக்குடியை சுற்றியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒர்க்குன்னு ஒரே பிஸி ஆகிட்டோம். அதான் இன்னைக்கு அப்படியே அப்பாவை கொண்டு போய் கடையில் விட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு சும்மா பரோட்டா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். என்னதான் நம்ம வண்டியை ஓட்டிட்டு போனாலும் பின்னாடி உட்காந்து போகிற சுகமே தனிங்க. ஆளு பார்க்க எப்படி சும்மா ஹேண்ட்ஸமாக இருக்கனா, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஒரு அருமையான கிளைமேட். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சுற்றி ஆண்டர் பரோட்டா கடையை ரீச் பண்ணிட்டோம். என்னதான் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்தாலுமே எனக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் வாங்குவேன். வீடியோ எடுக்கமேக்காக நிறையலாம் வாங்க மாட்டேன். ஜஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா 3 அப்படியே பிச்சு போட்டு 3 வகை சால்னா ஊற்றி அப்படியே சைடில் ஒன் சைடு வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். நானும் பார்த்தீங்கன்னா சென்னையில் பரோட்டா சாப்பிட்ருக்கேன், மதுரையில் பரோட்டா சாப்பிட்ருக்கேன். இருந்தாலுமே எங்கள் ஊர் தூத்துக்குடியில் பரோட்டா டேஸ்ட் எங்கேயுமே வர மாட்டேங்கிங்க. அதுக்குன்னு மதுரையில் உள்ள பரோட்டாவையும் சும்மா சொல்லிட முடியாது. பன் பரோட்டாலாம் அருமையாக இருக்கும். நம்ம சென்னையில் தாங்க காஞ்சி போன பரோட்டாவை வச்சுட்டு போயிட்டு நம்ம அங்கே சால்னான்னு கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அவன் என்னத்தையோ கொண்டு கொடுப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா சேர்வாவான். பட் அது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் சாப்பிடணுமே சாப்பிடலாம், அவ்வளோதான் இருக்கும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க, ஹெவன்னாலே அது ஹோம் டவுன் தான். சரி ரைட், நம்ம அப்படியே சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரோட்டாலேருந்து அப்படியே கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த சைடில் ஒன் சைடு பிச்சு அதை கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படியே எடுத்துட்டு ஒரு பைட்டை தூக்கி ஃபஸ்ட்டு பைட்டை தூக்கி வாயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே அப்படி இருக்கும். உங்கள் ஊர்லலாம் பரோட்டாக்கு தொட்டுக்கு என்ன வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பரோட்டா ஒன்று ரொட்டின்னு கூட சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சால்னா தான் யூஸ் பண்ணுவோம். சில ஊரில் பார்த்தீங்கன்னா குருமாம்பாங்க, சில ஊரில் சேர்வாம்பாங்க, சில ஊரில் சிக்கன் குழம்பும்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செமையாக சாப்பிட்டு பொறுமையாக அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டு புட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே பொறுமையாக பறக்க பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா மெதுவாக போங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தெப்பக்குளத்துக்கு அப்படியே வந்துட்டோம். ஒரு அருமையான ஸ்பாட் தான் சொல்லணும். சாயங்கால நேரத்தில் நல்லா இருக்கும். சரிங்க, வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம். டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ.